ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பாரத் 2 படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே 1971 காலகட்டத்தில் காஷ்மீரிய எல்லைப்பகுதியை தான் காட்டுறாங்க. எல்லையோரத்தில் இருக்கிற கிராமத்தில் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கேங் உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம படத்தோட ஹீரோ கர்னல் ஃபத்தேஹ் சிங்கை காட்டுறாங்க. இந்த கேரக்டரில் சன்னி தியோல் நடிச்சிருக்காரு. வரும்போதே சிங்கம் போல வராதுங்க. வந்தவருக்கு எதிரிகள் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் துப்பாக்கியிலிருந்து தோட்டாலாம் காலியாகிடுது. இருந்தாலும் ஹீரோ வெறும் கையாலே எல்லாரையும் பொழந்து எடுக்கிறார். அப்படி பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்க அதே நேரத்தில் ஹீரோ கன்னி வெடி மேலே காலை வச்சிடுறார். அப்பவும் விட்டு கொடுக்காம பயங்கரமாக சண்டை போடுறார். எல்லாரையும் கொண்டுட்டு அவங்களோட பாடியை யூஸ் பண்ணி அந்த கன்னி வெடி தாக்குதலிருந்து தப்பிக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சு தப்பிச்சு போன எதிரிகள்கிட்ட என் நாட்டை பார்த்தாலே உங்க கண்ணு இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எச்சரிக்கிறார். இப்ப அப்படியே பாகிஸ்தான்ல இருக்க ராவல்பிண்டின்னு சொல்லக்கூடிய இடத்த தாங்க கட்டுறாங்க. இந்த இடம் தான் பாகிஸ்தானோட தலைமையகம். அங்க பாகிஸ்தானோட முக்கிய அதிகாரிகள் எல்லாமே ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. இந்தியாவோட கவுண்டர் அட்டாக்கு பதில் அட்டாக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காக ஆபரேஷன் செங்கிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே தரைப்படை, கடற்படை, விமானப்படை இந்த 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி இந்தியாவை பலவப்படுத்த பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பதான்கோட் பகுதியை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க படை மேஜர் ஹோஷியார் சிங் தலைமையில் தான் வழி நடத்தப்படுது. அப்படி தான் ஒரு தடவை தண்ணி பிடிக்க போகும்போது பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இவங்களுக்கு ஒரு மோதல் உருவாகுது. அப்போ பாகிஸ்தான் இராணுவம் மேஜர் ஹோஷியார் சிங்குக்கு மரியாதை கொடுக்காம கேச நம்ம ஹோஷியார் சிங் தன்னோட ஆளுமையை பயன்படுத்தி அவங்கள தனக்கு சல்யூட் அடிக்க வச்சு கெத்து காட்டுறாங்க. இப்போ அப்படியே ஹோஷியார் சிங்கோட ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதை அப்படியே 1961 போகுது. அங்கே என்டிஏன்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு அகாடமியில் ஹோஷியார் சிங், சுகு சிங், ஜோசப் அப்படின்னு இந்த 3 பேருமே ட்ரைனிங்கில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே நண்பர்கள். இந்த ட்ரைனிங் சென்டரில் ரொம்பவே கடுமையான பயிற்சி தான் கடந்து வராங்க. அப்போ இவங்களோட ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபத்தேஹ் சிங் போர்க்களத்தில் உங்ககிட்ட ஆயுதத்தை விட உங்கள் நண்பனை தான் நீங்கள் அதிகமாக நம்பணும். ஏன்னா அவன் தான் உங்களை இந்த ஆபத்துலேருந்து பாதுகாப்பான் அப்படின்னு ஒற்றுமையோட அவசியத்தை சொல்கிறார். அப்படி இவங்க 3 பேரோட ஃபேமிலியையும் காட்டுறாங்க. ஹோஷியார் சிங் இவர் ஒரு அனாதை. தன்னோட நண்பர்களோட குடும்பத்தை தான் தன்னோட குடும்பமாக பார்க்குறாரு. இவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க. சுகு சிங் இவர் ரொம்பவே ஜாலியான டைம். ரொம்ப நாளாக காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கார். ஃபத்தேஹ் சிங் இவரோட ஃபேமிலியில் இவரோட பையன் அங்கித் சிங் தன்னோட அப்பா மாதிரி தான் ஒரு இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டு சேர்ந்து ஒரு போரில் அவன் இறந்தும் போகிறான். இது அவரோட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட ஆபரேஷன் செங்கிஸ் தாக்குதல் இந்தியாவுக்கு தெரிய வருது. அதனால இந்தியா போர் அறிவிக்குது. இதனால் லீவுக்கு போன எல்லாருமே சொந்த ஊர்ல இருந்து இராணுவ எல்லை பகுதிக்கு வராங்க. பாகிஸ்தான் இராணுவம் ஸ்ரீநகரில் இருக்க விமான பிறத்தளத்தை தாக்க வராங்க. அதை நம்ம சுகு சிங் தடுக்கிறதுக்கு பதில் அட்டாக் கொடுக்குறார். எதிர நாட்டு விமானத்தை ஒவ்வொன்றா சுட்டு வீழ்த்தவும் செய்கிறார். கடைசியில் தன்னோட உயிரையே தியாகமும் பண்றார். அதே மாதிரி கடற்படையை பொறுத்த வரைக்கும் ஜோசப் இருந்த கப்பலை பாகிஸ்தான் இராணுவம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடத்துறாங்க. இதில் ஜோசப்போட கப்பல் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. இருந்தாலும் தன்னோட உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நிமிஷத்துலேயும் அவங்க நீர்மூழ்கி கப்பலை அழிச்சிட்டு தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணுறார். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய டாங்கிங்களோட ஜர்பல் சகப்ரான் பகுதி கிராமத்துக்குள்ள வராங்க. ஹோஷியார் சிங் கிட்ட பேரும் 150 இராணுவ வீரர்கள் தடுக்காது. இருந்தாலும் பின்வாங்காம எல்லாரையும் சுட்டுக்கொள்றார். ஒரு கட்டத்தில் துப்பாக்கி தோட்டாக்க தீர்ந்து போயிடுது. அப்படியே கத்தியால எல்லாரையும் கொள்ளுறார். இந்த சண்டையில் ஃபத்தேஹ் சிங்கும் உள்ள புகுந்து சண்டை போடுறார். பாகிஸ்தான் தாங்கி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா குண்டு வீசி அதை தவிடு புரியாக்குறார். கடைசியில் தன்னோட பையனை கொண்ட அந்த பாகிஸ்தான் கமாண்டரை நேருக்கு நேர் பார்த்து அவர் கூட சண்டை போட்டு அவரையும் கொள்றாரு ஃபத்தேஹ் சிங். இந்தியா ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை தோக்கடிச்சு இந்த போரில் ஜெயிக்கிறாங்க. தங்களோட தேசிய கொடியையும் ஏற்றுறாங்க. ஹோஷியார் சிங் தன்னோட நண்பர்களான ஜோசப் மற்றும் சுகு சிங் வீட்டுக்கு போய் அவங்களோட இறுதி மரியாதை செய்கிறார். அப்படியே ஒரு ஃபீல் குட்டாவே இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.